آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك سيدنا وشفينا وهادينا ومرشدنا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فاغفر لنا يا خير الغافرين وأهلنا وأولادنا وعبادنا وخطننا والمسلمين يا خير الغافرين وارحمنا وإياهم يا أرحم الراحمين وارزقنا وإياهم يا خير الرازقين فانصرنا وإياهم يا خير الناصرين واشفنا وإياهم يا خير الشافين واحفظنا وإياهم யா கைரல் ஹாஃபிதீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களினுடைய ஹயாத்து இருக்கிற வரையிலும் பறக்க செய்வாயாக. அவர்கள் கடைசி வரையிலும் பாதுகாப்பாயாக. ஈமானோடு அமல்களோடு தக்வாவோடு பாதுகாப்பாயாக. அவர்களுடைய கடைசி நேரம் ஈமானோடு ஆக்கி வைப்பாயாக. ரஹ்மானே யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லையோ அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபரை வெளிச்சமாக்கி வைப்பாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கு நீ சொல்லிவிடு, உங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு கேட்கிறார்கள், அவர்களுடைய கபருடைய வேதனை நீக்கிவிடு யா அல்லாஹ். அவர்கள் அமல்களை விட்டிருந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் குறை செய்திருந்தால் பொறுத்துக்கொள் யா அல்லாஹ். அவர்கள் ஏதேனும் தவறாக நடந்தால் மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ தயாளமானவன் விசாலமானவன் யா அல்லாஹ். அவர்களுக்கும் அடியார்களுக்கும் உள்ள குறைகளையும் அல்லாஹ் அடியார்களை மன்னிக்க வைத்து விடு யா அல்லாஹ். அவர்களுடைய மறுமை விசேஷமாக வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்காக பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ். எங்களை தூக்கி நிறுத்தியவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் ஹாஃபிதாக வேண்டும், நாங்கள் ஆலிமாக வேண்டும், நாங்கள் உயர வேண்டும் என்று தூய இதயத்தோடு கவலைப்பட்டவர்கள் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுக்கு நிகரில்லை யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்கள் அந்தஸ்தை உயர்த்தி விடு யா அல்லாஹ். அவர்கள் கஷ்டங்களை தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அவங்க பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். ஏதேனும் அவர்கள் செய்த தவறுக்காக நீ தண்டிக்க நினைத்தால் அவர்கள் அதற்கு சக்தி உடையவர்கள் இல்லை யா அல்லாஹ். அவருடைய கபூர் விழாக்களை ஒடிக்கும் இடமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். அவருடைய மன்னரை அவர்களுக்கு சுகமளிக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் ரொம்ப ரொம்ப பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். அப்பாவிகளாக வாழ்ந்து அப்பாவிகளாகவே விடைபெற்றவர்கள் யா அல்லாஹ். அவர்கள் ஏதேனும் செய்த குறைகளுக்கெல்லாம் முன்மறுத்து நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்டால் நீ கொடுப்பவன் இல்லையா ரஹ்மானே. அவர்களுக்கு நீ வழங்கிவிடு யா அல்லாஹ். உன்னத சொர்க்கத்தை வழங்கிவிடு யா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கிவிடு யா அல்லாஹ். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருக்கரத்தால் ஹவுதுல் கௌசரை அருந்தும் நசீபை வழங்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களின் குறை குற்றங்களை பொறுத்துக் கொள்வாயாக. சீதேவிகள் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் நல்ல வாழ வேண்டும் யா அல்லாஹ். வாழ்வாங்கு வாழ வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எந்த கஷ்டங்களையும் அனுபவித்து கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைங்க தடம் புரண்டு விடக்கூடாது யா அல்லாஹ். ஷரியத்தை விட்டு வெளியில போய் விடக்கூடாது யா அல்லாஹ். தீனுக்கு மாற்றமானவர்களோடு தொடர்பு வைத்து விடக்கூடாது யா அல்லாஹ். தடம் புரண்டு விடக்கூடாது யா அல்லாஹ். சருகி விடக்கூடாது யா அல்லாஹ். போதைகளுக்கும் ஆபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். நிலை சருகி போய்விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் சிறிய ஆயுளை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். அவர்கள் செய்த பாவங்களால் ஹயாத்தை சுருக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளின் ஜனாசாவை எங்களை சுமக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். ரஹ்மானை அவர்கள் வாழ்வாங்கு வாழ செய்து விடியா அல்லாஹ். பறக்க செய்து விடியா அல்லாஹ். அவர்களுடைய தொழில் துறைகளை பறக்க செய்ய அல்லாஹ். ரிசுக்களை பறக்க செய்ய அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் எங்கே வாழ்க்கைப்பட்டாலும் அங்கே அவர்களுக்கு துணை நிற்பவர்களுக்கு உதவி செய்வாயாக. கண்கலங்காது வாழ்க்கையை கொடுத்து விடுவாயாக. இபாதத்தை நோக்கி எங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னை மறக்காத வாழ்க்கை பெற வேண்டும் யா அல்லாஹ். எந்த ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் உன்னிடத்தில் சொல்லும் வாய்ப்பை வழங்கி விடியா அல்லாஹ். உலகத்தில் யாருக்கு முன்னாலும் நாங்கள் போய் கை
நீட்டி விடக்கூடாது யா அல்லாஹ், யாரிடத்திலும் கைகட்டி நின்று விடக்கூடாது யா அல்லாஹ். கண்ணியமான மக்கள் யா அல்லாஹ், கண்ணியமாகவே வாழ வைத்து விடு யா அல்லாஹ். எங்கள் மனைவியர்கள் சீதேவிகள் யா அல்லாஹ், அப்பாவிகள் யா அல்லாஹ், எங்கள் கரம் பற்றியவர்கள் யா அல்லாஹ், பல இரவுகள் பகல்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்க்குவதற்காக விழித்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புக்காக அவர்கள் விழித்தவர்கள் யா அல்லாஹ். எங்களுடைய வீட்டு பெண்களை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் பெண்கள் முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ், செயலிழந்து விடக்கூடாது யா அல்லாஹ். அவர்களை காரணமாக்கி நீ ரிசுக்கு வழங்குபவன் யா அல்லாஹ். எங்கள் வீட்டு பெண்களின் வாழ்க்கையில் வளமான காலத்தை கொடியா அல்லாஹ், கைகால் தரிபடுத்தி வைத்து விடியா அல்லாஹ், வழிகளை குணமாக்கி விடியா அல்லாஹ், நின்று வணங்க தௌபீக் செய்து விடியா அல்லாஹ், ஹஜ் உம்ராவை நசீபாக்கி விடியா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் பரக்கத்து செய்து விடியா அல்லாஹ். அவர்கள் எங்கள் காலத்தில் எங்களோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ். அவர்கள் இல்லாத எங்கள் வாழ்க்கையில் ரப்பே மக்கள் கூட ஒதுக்கும் நிலை ஏற்படும் யா அல்லாஹ். அது போன்ற அவநிலை வராமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களுக்கு நீ ஹயாத்தை கொடுக்கிற வரையிலும் அவர்களும் வாழ வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுக்கு சுகத்தோடு வாழவை யா அல்லாஹ், முடங்கி விடாமல் வாழவை யா அல்லாஹ். கேன்சர் போன்ற நோயை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எங்களையும் எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகளையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். ஹார்ட் சம்பந்தமான நோயிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். சுகர் பிரஷரின் தீங்கிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கொலஸ்ட்ராலின் தீங்கிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். உன்னை தவிர யாருமே ஷாஃபி இல்லையா அல்லாஹ். ஷிஃபா உன் கையில் வைத்தாய் ரஹ்மானே. எங்களுக்கு பூரண சுகத்தை கொடியா அல்லாஹ், நடமாடும் வாய்ப்பை கொடியா அல்லாஹ். மூச்சு பிரியும் வரையிலும் நாங்கள் நின்று வணங்க வேண்டும் யா அல்லாஹ். உறுப்புகளை பழுதுபடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் உறுப்புகள் பழுதுபட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் ஹார்ட் துடிப்புகள் நின்று விடக்கூடாது யா அல்லாஹ். எங்களை மூச்சு பிரியும் வரையிலும் கொடிய நோய்கள் இருந்து பாதுகாப்பாயாக. எங்கள் பேரன் பேத்திகளை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் வீட்டில் பிறந்ததால் அவர்கள் வாழ வேண்டும், வளமாக வேண்டும், ஒளிமயமாக வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் பேரன் பேத்திகளுக்கு நீண்ட ஆயுளை, ஆரோக்கியத்தை, உன்னுடைய இபாதத்தை, உன் நெருக்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். உன்னை விட்டும் தூரமான வாழ்க்கை வேண்டாம் யா அல்லாஹ். உன்னை மறந்து வாழும் வாழ்க்கை வேண்டாம் யா அல்லாஹ். உன் நினைவுதான் எங்கள் மூச்சும் பேச்சும் யா அல்லாஹ். எங்கள் இரத்தமும் உன் அன்பு கலந்து ஓட வேண்டும் யா அல்லாஹ். இரவாக நீ ஆகிவிடு யா அல்லாஹ், பகல் நீ ஆகிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய நடையிலும் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ், படுக்கையிலும் நீ இருக்க வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை உன்னை விட்டு பிரித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை விட்டு நீ பிரித்து விடக்கூடாது யா அல்லாஹ். எங்கள் கல்பு நீ தங்குமிடமாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய சர்க்காரு நாயகத்தினுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சுன்னத்தை நாங்கள் இன்பத்தோடு பின்பற்ற வேண்டும் யா அல்லாஹ். உமா நபியை கனவிலே காண செய்து விடு யா அல்லாஹ். அந்த சீதேவியை பார்க்காமல் மௌத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். அந்த புனித முகத்தை நாங்கள் காண தௌபீக் செய்ய அல்லாஹ். கேட்பதற்கு மாத்திரமே முடிகிறது யா அல்லாஹ். எந்த தகுதியும் இல்லை யா அல்லாஹ். சொல்லி காட்டும் வணக்கம் இல்லை யா அல்லாஹ். உன் அன்பால் கேட்கிறோம், உன் நெருக்கத்தை கொண்டு கேட்கிறோம். எங்கள் மீது நீ கருணை காட்ட வேண்டும் யா அல்லாஹ். தாஹா நபியின் தரிசனத்தை தந்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும், எங்கள் பிள்ளைகளை திருமணம் முடித்த மருமக்கமார்களுக்கும் வழங்கிவிடு யா அல்லாஹ். அருள்வாளித்து விடு யா அல்லாஹ். நிம்மதியை கொடு யா அல்லாஹ். மகிழ்ச்சியை கொடு யா அல்லாஹ். எங்கள் உஸ்தாதுமார்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் ஷேகுமார்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை நல்லாக்கி வைத்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நீ நிச்சயம் பகரம் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய முஃமினான ஆண் பெண்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். புனித ரமலானை நீ தந்தாய் ரப்பே. கரைபடாமல் குறைபடாமல் எங்கள் வணக்கத்தை ஆக்கி விடு யா அல்லாஹ். நோன்பில் குறை வந்து விடக்கூடாது ரப்பே. பெரிய தியாகத்தோடு நோன்பு நோற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். பல்லாயிரம் மக்கள் உம்ராவுக்கு போனார்கள், வந்தார்கள். அதை அவர்களுக்கு கபூலாக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். இனி வர இருக்கிறவர்களை லேசாக்கி விடு யா அல்லாஹ். இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு எந்த தடையும் வரக்கூடாது யா அல்லாஹ். தடங்கள் வந்து விடக்கூடாது யா அல்லாஹ். ரொம்ப எதிர்பார்ப்போடு வயசானவர்கள் எல்லாம் அனுமதி பெற்று இருக்கிறார்கள் ரப்பே. அந்த அனுமதிக்கு தடை வராது பாதுகாத்து விடு ரப்பே. நாங்கள் ஒரு சிறிய காரியத்தையும் உன் நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது யா அல்லாஹ். நீ எங்கள் மீது நலவை நாடுவாயாக, நசீபாக்கி தருவாயாக.
கிருபையாளனே, எங்களுடைய ரமலானினுடைய இரவை கபூல் செய்ய அல்லாஹ். நீண்ட நேரம் நின்றவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், ஓதியவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இதில் முகஸ்துதியை நீக்கிவிடு யா அல்லாஹ், பெருமையை நீக்கிவிடு யா அல்லாஹ், தற்பெருமையை நீக்கிவிடு யா அல்லாஹ். நீயே எங்கள் இலக்கு யா அல்லாஹ். எங்கள் நோன்பும் உனக்காக யா அல்லாஹ், எங்கள் தொழுகை உனக்காக யா அல்லாஹ், எங்கள் இரவு விழித்தல் உனக்காக யா அல்லாஹ். ஷைத்தான் இங்கே நுழைந்து விடாமல் தடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் நஃப்சு தான் என்ன பாடுபடுத்துகிறது யா அல்லாஹ். நஃப்சின் சூழ்ச்சியை அழித்து விடு யா அல்லாஹ். எங்களை உன்பக்கம் நெருக்கமான மக்களாக ஆக்குவாயாக. எங்கள் வியாபாரங்களில் பரக்க செய்ய அல்லாஹ், தொழிலிலே பரக்க செய்ய அல்லாஹ். நஷ்டமில்லா வியாபாரத்தை கொடு யா அல்லாஹ். நீ கொடுத்தவன் யா அல்லாஹ், நீ நிறுத்தினால் எங்களால் தாங்க இயலாது யா அல்லாஹ். நீ கொடுத்தவன் யா அல்லாஹ், நீ நிறுத்தியும் சோதிப்பாய் ரப்பே, கொடுத்தும் சோதிப்பாய் ரப்பே. எங்கள் விஷயத்தில் நீ கொடுத்து பாரு ரஹ்மானே, நன்றியோடு வாழ வைத்து பார் ரஹ்மானே. நீ கொடுத்ததை எடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் வியாபாரிகளை வளமாக்கி விடு யா அல்லாஹ். எங்கள் பொருளாதாரர்களை அல்லாஹ் பொருளாதாரத்தில் பலமாக்கி விடு யா அல்லாஹ். இந்த சமூகத்தின் தனவந்தர்களை மேம்படுத்தி விடு யா அல்லாஹ். இந்த ஏழைகளுக்கு வாழ்வு வழங்கி விடு யா அல்லாஹ். நிறைய குமர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கரை சேர முடியாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வயசு வந்தும் பணம் இல்லை யா அல்லாஹ், பணம் இருந்தும் மாப்பிள்ளை அமையவில்லை யா அல்லாஹ், மாப்பிள்ளைகளுக்கு பெண் அமையவில்லை யா அல்லாஹ். நீ நாடினால் மாத்திரமே லேசானது யா அல்லாஹ். சீக்கிரமாக ஜோடி பொருத்தங்களை வழங்குவாயாக. இதோ நாங்கள் ஏத்திகாப்போடு கேட்கிற துவா ரஹ்மானே, நோன்பாளிகளாக கேட்கிறோம் யா அல்லாஹ். உன் தர்பார் வெளிச்சம் தருகிறது யா அல்லாஹ், உன் தர்பார் வெளிச்சமானது யா அல்லாஹ். நீ எப்போதுமே குறை பார்ப்பவன் இல்லையா அல்லாஹ், நீ நிறை பார்ப்பவன் யா அல்லாஹ். நாங்களோ குறை உடையவர்கள் யா அல்லாஹ், நாங்களோ குறை உடையவர்கள் யா அல்லாஹ். உலகத்தில் எங்கு போனாலும் வாசல்கள் அடைத்திருக்கிறது யா அல்லாஹ். உன் வாசலை தவிர வேறு கதி இல்லை யா அல்லாஹ், வேறு வழியும் இல்லை யா அல்லாஹ். உலகத்தில் யாரிடத்திலும் கேட்டதில்லை யா அல்லாஹ், கேட்கவும் தெரியாது யா அல்லாஹ். உன் தர்பாரில் நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். பல தேவைகள் உடையவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களால் விவரிக்க முடியாது யா அல்லாஹ், விவரிக்க வேண்டிய தேவை உனக்கும் இல்லை யா அல்லாஹ். அத்தனை பேர்களின் ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி விடு யா அல்லாஹ். மனக்குமுறல்களை போக்கி விடு யா அல்லாஹ், சஞ்சலங்களை தீர்த்து விடு யா அல்லாஹ். எதிரிகளை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ், சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். செய்வினையில் இருந்து பாதுகாத்து விடு ரப்பே, பொறாமைக்காரர்களை விட்டும் பாதுகாத்து விடு ரப்பே, கண்டிஷ்டிகளை விட்டும் பாதுகாத்து விடு ரப்பே. உலகளாவிய பாதுகாப்பை கொடு யா அல்லாஹ். உலகம் அமைதி பெற வேண்டும் யா அல்லாஹ். பல இடங்களில் சகோதரர்கள் சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், மகிழ்ச்சி இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், உண்ண உணவில்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், சகருக்கு கூட வழி இல்லாமல் கதறுகிறார்கள் யா அல்லாஹ். தங்க இடம் இல்லை யா அல்லாஹ், படுக்க வீடு இல்லை யா அல்லாஹ். பல நாடுகளில் சோதனை களங்கள் இருக்கிறது யா அல்லாஹ். நீயே பார்க்கிறவன் யா அல்லாஹ். பாதுகாப்பு கூட ரப்பே, பரக்கத்து செய்ய ரப்பே. நாட்டை நிம்மதிப்படுத்த ரப்பே, நாட்டு மக்களை நிம்மதிப்படுத்த ரப்பே. அப்பாவிகள் அழிந்து விடாமல் பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவாயாக, நிம்மதியாக்குவாயாக. கவலைகளை போக்கிவிடு யா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிவிடு யா அல்லாஹ். நாங்கள் கைப்பட்டதெல்லாம் தொலங்க வேண்டும் யா அல்லாஹ், எங்கள் கைப்பட்டதெல்லாம் தொலங்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தால் பறக்க செய்வாயாக, பொருளாதாரத்தை நோக்கினால் அதில் பறக்க செய்வாயாக. ஹலாலை கொடு யா அல்லாஹ், ஹராமை விட்டும் பாதுகாத்து விடு ரப்பே. எங்கள் வாழ்க்கையை பேணுதலாக்கி தருவாயாக. கடன் காட்சிகளில் இருந்து பாதுகாப்பாயாக, வறுமையில் இருந்து பாதுகாப்பாயாக, தரித்திரங்களில் இருந்து பாதுகாப்பாயாக, சிறு வயதில் மரணம் சம்பவிப்பதிலிருந்து பாதுகாப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள் பேரன் பேத்தி குடும்பத்தார்களுக்கும், எங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்களின் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளுக்கும், எங்களோடு இருப்பவர்கள் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, நோயில்லாத வாழ்வை கொடுப்பாயாக, குறையில்லா பாக்கியங்களை வழங்குவாயா.
குன்றாத சுகத்தை வழங்குவாயாக, நிரப்பமான ஈமானை வழங்குவாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்தோம் என்று எழுதுவாயாக, அந்த நசீபில் பங்களிப்பாயாக. பரக்கத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக, வறுமையின் வாசலை மூடுவாயாக, நிம்மதியின் வாசலை திறப்பாயாக, மனச்சஞ்சலங்களின் வாசலை மூடுவாயாக, சூழ்ச்சியின் வாசலை மூடுவாயாக, பாதுகாப்பின் வாசலை திறந்து வைப்பாயாக. உன் அடியார்கள் ரப்பே, இதோ உன் முன்னால் கையேந்தி நிற்கிறோம், கோரிக்கைகளை வைத்து நிற்கிறோம். கோரிக்கைகள் நிராகரிக்கப்படாத இடத்தில் கோரிக்கையை வைத்திருக்கிறோம். கண்ணீர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் இடத்தில் நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். கையேந்தினால் கேட்கிறவன் முன்னால் நின்று கையேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, இதோ உன் அடியார்களை பார் ரப்பே. சிறுவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், ஹாஜிகள் இருக்கிறார்கள் ரப்பே, பெண்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அத்தனை பேர்களும் உன் ரஹ்மத்துக்காக காத்திருக்கிறோம். உன் வாசல் எங்களுக்கு திறந்திருக்கிறது யா அல்லாஹ். இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ், இல்லை என்று சொல்லிவிடாதே யா அல்லாஹ். நீ இல்லை என்றால் எங்களுக்கு வேறு வழியே இல்லையா அல்லாஹ், வேறு வழியே இல்லையா அல்லாஹ், விமோச்சனமும் இல்லையா அல்லாஹ். உன் மன்னிப்பால் நாங்கள் உயர வேண்டும் யா அல்லாஹ், உன் ரஹமத்தால் நாங்கள் ஜொலிக்க வேண்டும் யா அல்லாஹ், உன் மன்னிப்பால் உயர வேண்டும் யா அல்லாஹ், உன் ரஹமத்தால் ஜொலிக்க வேண்டும் யா அல்லாஹ், உன் ஹபீபு நாயகத்தோடு நாங்கள் இஷ்குடையவர்களாக வாழ வேண்டும் யா அல்லாஹ். இந்த துஆவை நீ கபூல் செய்வாயாக. சாலிஹீங்கள் சாலிகீங்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. நாடு தழுவிய பாதுகாப்பை வழங்குவாயாக. நாடு முழுவதிலும் ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை அல்லாஹ் நீடிக்க செய்வாயாக. நல்ல சூழலை வரும் காலத்திலும் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. இந்த ரமலானை கடைசியாக்கி விடாதே அல்லாஹ், இந்த ரமலானை கடைசியாக்கி விடாதே அல்லாஹ். கடந்த ஆண்டு எங்களோடு இருந்த பல பேர் இல்லையா அல்லாஹ், உன் பக்கம் வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். இந்த இஅ்திகாஃபை கடைசியாக்கி விடாதே அல்லாஹ். இன்னும் பல ரமலானை நாங்கள் அடைய வேண்டும், எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் அடைய வேண்டும். கண்ணியத்தோடு ரமலான் விடைபெற வேண்டும். இந்த ரமலான் எங்களுக்கு துஆ செய்யும் ரமலானாக ஆக்கிவிடியா அல்லாஹ், ஷஃபாஅத் செய்யும் ரமலான் ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்கள் ஈத் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக நடக்க தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். எங்கள் வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் பொருளிலும் பொருளாதாரத்திலும் இழப்பில்லாத பரக்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய மேலான கண்ணியத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. எங்களின் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், வலிமார்கள் ஷேகுமார்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا وجعل قبرهما روضة من رياض الجنان. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுப்பாயாக. கர்ப்பமாக இருப்பவர்கள் சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க தௌஃபீக் செய்வாயாக. ஆஸ்பத்திரியில் இருப்பவர்களை ஷிஃபாவாக்கி விடுவாயாக. ஊனமானவர்களை சரியாக்கி விடுவாயாக. இனி வரும் நோய்கள் எந்த ஒன்றும் எங்களை தாக்காமல், ஊரில் எந்த நோயும் பரவாமல், மஞ்சக்காமாலை ஊரில் பரவிவிடாமல் பாதுகாப்பாயா. பிஹக்கி சய்யதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். رب ارحمهما كما ربياني صغيرا وجعل قبرهما روضة من رياض الجنان. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام.